ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் இப்போ நம்ம பார்க்க போகிற செஷன் என்னன்னா டிவிசிபிலிட்டியோட ரூல்ஸ். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். டூவோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட யூனிட் டிஜிட், அதாவது லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 2, 4, 6 இல்லைனா 8 இருந்துச்சுன்னா அந்த நம்பர் 2வால் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கொஸ்டினை பாருங்கள். 64,578 இஸ் டிவிசிபிள் பை 2 ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் 2வால் டிவைட் ஆகுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் டிஜிட் பார்க்கணும், அதாவது யூனிட் டிஜிட் இங்கே 8 இருக்குது. ஸோ இந்த நம்பர் கண்டிப்பாக 2வால் டிவைட் ஆகுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 4657 இஸ் டிவிசிபிள் பை 2 ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸோ இந்த நம்பர் 2வால் கண்டிப்பாக டிவைட் ஆகாதுன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ 2வால் எந்த நம்பர் டிவைட் ஆகாதுன்றதை நம்ம லாஸ்ட் டிஜிட் வச்சு தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றதை பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த ஹோல்சம் நம்பரும் நமக்கு 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். See this question as example. 64,578 is divisible by 3 or not ன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுமா ஆகாதான்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ பை ஆடிங் 6 + 4 + 5 + 7 + 8 நமக்கு கிடைச்ச வேல்யூ 30. 30 3ஆல் டிவைட் ஆகும். அப்போது இந்த 64,578மே நமக்கு 3ஆல் டிவைட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 64,576 இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட். கொடுத்துருக்க நம்பரில் இருக்கிற டிஜிட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 6 + 4 + 5 + 7 + 6 நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 28. ஆனால் 28 நமக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போது 64,576மே நமக்கு 3ஆல் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல். இப்போது ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரில் இருக்கிற லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பாருங்கள். இன்கேஸ் அந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸுமே நமக்கு 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல்சம் நம்பருமே நமக்கு 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அதனால தான் நான் இங்கே கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 4 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளை பாருங்கள். 64,578 இஸ் டிவிசிபிள் பை 4 ஆர் நாட். ஸோ ஆஸ் பர் ரூல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸை பார்க்க போகிறோம். இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து 78. ஆனால் 78 வந்து நமக்கு 4 டேபிளில் டிவைட் ஆகாது. ஸோ அப்போது 64,578மே நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாது. See the next example. 5,580 is divisible by 4 or not. ஆஸ் பர் ரூல் நம்ம இங்கே லாஸ்ட்டில் இருக்க 2 டிஜிட்ஸை பார்க்குறோம். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் நமக்கு 80 கிடச்சிருக்கு. ஸோ 80 நமக்கு 4 டேபிளில் கண்டிப்பாக டிவைட் ஆகும். அப்போது 5,580மே நமக்கு 4ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம 5ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 5ஆவோ இல்லை 0ஆவோ இருந்தால் அந்த நம்பர் மொத்தமே நமக்கு 5ஆல் டிவிசிபிள் ஆகும். இந்த கொஸ்டினை பாருங்கள். 64,578 இஸ் டிவிசிபிள் பை 5 ஆர் நாட். ஸோ ஆஸ் பர் ரூல் நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். ஆனால் இங்கே நமக்கு 8ஆக இருக்குது. அப்போது இந்த நம்பர் நமக்கு 5ஆல் டிவைட் ஆகாது. விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளை இங்கே நம்ம பார்க்கலாம். 5,785 இஸ் டிவிசிபிள் பை 5 ஆர் நாட். ஆஸ் பர் ரூல் நமக்கு லாஸ்ட் டிஜிட் இங்கே 5ஆக இருக்குது. அப்போது இந்த 5,785 நமக்கு 5ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் we are going to see the divisibility rule for 6. ஒரு நம்பர் எப்போ 6ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னா அது 2ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அந்த நம்பர் நமக்கு 6ஆல் டிவிசிபிள் ஆகும். Now see the example. 64,578 is divisible by 6 or not அப்படின்னு இருக்கு.
ஸ்டெப் 1 என்னன்னா இந்த நம்பர் நமக்கு 2ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். 2ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி நமக்கு இங்கே லாஸ்ட் டிஜிட் 8ஆக இருக்குது. ஸோ இந்த நம்பர் நமக்கு 2ஆல் டிவைட் ஆகும். ஸ்டெப் 2 நம்ம 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணணும். 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 30 நமக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 64,578 நமக்கு 2ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. அப்போனா இது 6ஆலையும் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 64,576 இஸ் டிவிசிபிள் பை 6 ஆர் நாட். ஸ்டெப் 1 நம்ம 2ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்றதை பார்க்கும்போது லாஸ்ட் டிஜிட் 6ஆக இருக்கிறதுனால இந்த நம்பர் நமக்கு 2ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஸ்டெப் 2 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு நம்ம இங்கே கொடுத்துருக்க நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ நமக்கு 28ஆக இருக்கிறதுனால அது 3ஆல் டிவிசிபிள் ஆகாது. இந்த நம்பர் நமக்கு 2ஆல் டிவிசிபிள் ஆகுது, ஆனால் 3ஆல் டிவிசிபிள் ஆகலை. ஸோ த கிவன் நம்பர் 3ஓட டிவிசிபிலிட்டி ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால இது 6 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம 7ஓட டிவிசிபிலிட்டி ரூலை பார்ப்போம். இப்போது ஒரு குறிப்பிட்ட நம்பரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட்டை எடுத்துக்கோங்க. அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கொஸ்டினில் கொடுத்துருக்கிற லாஸ்ட் டிஜிட்டை நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டோம். ஸோ அந்த லாஸ்ட் டிஜிட்டை நம்ம ஒமிட் பண்ணிட்டோன்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சம் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பரையும் எடுத்துக்கிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்ச நம்பரையும் எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு நம்பரையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் நமக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல்சம் நம்பருமே நமக்கு 7ஆல் டிவைட் ஆகும். அதே போல் நமக்கு அந்த கிடைச்ச நம்பர் 0வாகவும் இருக்கலாம். லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள். 449 இஸ் டிவிசிபிள் பை 7 ஆர் நாட். ஸோ ஆஸ் பர் ரூல் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 18. ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பர் எடுக்கிறதுக்கு நம்ம லாஸ்ட் டிஜிட்டை ஒமிட் பண்ணணும். ஸோ நம்ம 9 ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பர் வந்து 44. அடுத்து நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பர் எடுத்து டபுள் பண்ண நம்பர் எடுத்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது 44 மைனஸ் 18 ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னென்னா 26. இந்த 26ன்ற நம்பர் நமக்கு 7 டேபிளில் டிவிசிபிள் ஆகாது. ஸோ கொடுத்துருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாததுனால 449 நமக்கு 7ல் டிவிசிபிள் ஆகாது. See the next example. 798 is divisible by 7 or not. ஆஸ் பர் ரூல் நம்ம லாஸ்ட் டிஜிட் எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் டிஜிட் 8 எடுத்து 2ஓட மல்டிப்ளை பண்ணால் 16ன்ற வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பர் எடுத்து வச்சுக்கணும். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பர் எடுக்க 8 ஒமிட் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் இருக்கிறது 79. நவ் நம்ம ரிமைனிங் பார்ட் ஆஃப் த நம்பரை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி வச்ச நம்பரை வச்சு நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஹென்ஸ் 79 மைனஸ் 16 நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ 63. இந்த 63 நமக்கு 7ஆல் டிவிசிபிள் ஆகும். நமக்கு இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ 798ன்ற நம்பர் நமக்கு 7ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றதை பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரோட லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் நமக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த ஹோல்சம் நம்பருமே நமக்கு 8ஆல் டிவிசிபிள் கண்டிப்பாக ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாருங்கள். 64,578 இஸ் டிவிசிபிள் பை 8 ஆர் நாட். ஆஸ் பர் ரூல் நமக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் 8ஆல் டிவிசிபிள் ஆகணும். இங்கே லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 578. ஆனால் 578 நமக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ இந்த நம்பர் 8ஆல் டிவிசிபிள் ஆகாததுனால 64,578 நமக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 64,576 இஸ் டிவிசிபிள் பை 8 ஆர் நாட். ஆஸ் பர் ரூல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லாஸ்ட் 3 டிஜிட்ஸை எடுக்க போகிறோம். ஸோ 576 நமக்கு 8ஆல் டிவிசிபிள் ஆகுதான்றது செக் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு 576 8ஆல் டிவிசிபிள் ஆகும். 872 ஆர் 576. ஸோ நமக்கு 576 8ல் டிவிசிபிள் ஆகிறதுனால 64,576 நமக்கு 8ல் டிவிசிபிள் ஆகும்.
Next we will see the divisibility rule for 9. இந்த ரூல் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ நமக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா அந்த ஹோல்சம் நம்பருமே நமக்கு 9ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். 64,579 இஸ் டிவிசிபிள் பை 9 ஆர் நாட். ஸோ ஆஸ் பர் ரூல் நம்ம இப்போ நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 6 + 4 + 5 + 7 + 9 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு கிடைச்ச வேல்யூ 31. ஆனால் நமக்கு 31 9ஆல் டிவிசிபிள் ஆகாது. ஸோ சம் ஆஃப் இட்ஸ் டிஜிட்ஸ் வந்து நமக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகாததுனால இந்த 64,579 நமக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 64,575 இஸ் டிவிசிபிள் பை 9 ஆர் நாட். ஸோ நம்ம சேம் தான் இங்கே பண்ண போகிறோம். நம்பரில் இருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ண போகிறோம். 6 + 4 + 5 + 7 + 5 = 27. இந்த 27ன்ற நம்பர் நமக்கு 9ல் 3ஆல் போகுது. 9 3s are 27. ஸோ இந்த நம்பர் நமக்கு 9ஆல் டிவிசிபிள் ஆகும் போது 64,575 நமக்கு 9ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம 10ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்றதை பார்க்கலாம். இந்த ரூல் வெரி சிம்பிள். ஒரு குறிப்பிட்ட நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட லாஸ்ட் டிஜிட் 0வாக இருந்தால் மட்டும்தான் அது 10ஆல் டிவிசிபிள் ஆக முடியும். Now see the question. 7,890 is divisible by 10 or not? ஆஸ் பர் ரூல் நமக்கு லாஸ்ட் டிஜிட் 0வாக இருக்கிறதுனால இந்த நம்பர் நமக்கு டெஃபினட்டாக 10ஆல் டிவிசிபிள் ஆகும். See the next example. 4,576 is divisible by 10 or not? இதோட லாஸ்ட் டிஜிட் 6ஆக இருக்கிறதுனால இந்த நம்பர் நமக்கு 10ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகவே ஆகாது. ஸோ ஓவராலாக 2லேருந்து 10க்குள்ளே இருக்கிற டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா எக்ஸாம்ஸில் பெரிய நம்பர்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணால் ஈஸியாக இருக்கும்.